بسم الله الرحمن الرحيم. ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஆண்டு இதே டிசம்பர் மாதத்தில் சீனாவிலே உருவெடுத்த கொரோனா எனும் வைரஸ் தொற்றினுடைய தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தையும் கடந்த ஓராண்டு காலமாக புரட்டி போட்டுவிட்ட நிலையில் உலகெங்கிலும் வாழுகிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு விதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் சூழ்ந்திருந்த நிலையில் 2020 ஆண்டு முடிவுற்று 2021 ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமே விரும்பத்தகாத நிகழ்வுகள் சூழ்ந்த ஒரு ஆண்டாக அமையப்பெற்றிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. உலக வரலாற்றில் இதுவரை யாரும் கண்டிராத, இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத எத்தனையோ கசப்பான அனுபவங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நம்முடைய உலகியல் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாது மார்க்க ரீதியான பல விஷயங்களிலும் பல்வேறு விதமான பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இடம்பெற்றிருந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரமலான் மாதத்தில் ஒரு காலமும் நாம் வீடுகளில் தொழுதது கிடையாது. பெருநாள் தொழுகைகளை வீடுகளில் தொழுத நிலை என்பது நம்முடைய வரலாற்றில் கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு இருந்த நிலைகளை எல்லாம் மாற்றி பெருநாள் தொழுகைகளை கூட பயந்து பயந்து வீடுகளிலே தொழக்கூடிய அளவிற்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அரபிக் கல்லூரிகளின் மதரசாக்கள் எல்லாம் இப்பொழுது மூடி கிடக்கின்றன. திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கின்ற, இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எத்தி வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் மாணவர்கள் வரவேண்டாம் என்று சொல்லி இழுத்து மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் பெரும்பாலான அரபிக் கல்லூரிகள் திறந்த பாடில்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த மாதிரி மார்க்க ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் சூழ்ந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெற்றிருக்கிறது. அதற்காக காலத்தை குறை சொல்லுவது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்ன இப்னு ஆதம் யசுப்பு தஹிர, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான். இந்த ஆண்டு சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை, இந்த வாரம் எனக்கு நேரம் சரியில்லை என்று காலத்தை அவன் திட்டுகிறான். காலத்தை வடிவமைத்தவன் நானாக இருக்கிறேன். அந்த காலத்தினுடைய சுழற்சி என்பது என்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது மனிதன் காலத்தை திட்டுகிறான் என்று சொன்னால் அதை வடிவமைத்திருக்கிற என்னை திட்டுகிறான் என்று அர்த்தம். எனவே காலத்தை திட்டுவது என்பது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இதை நாம் சொல்லவில்லை. கசப்பான பல அனுபவங்கள் நிறைந்த நாட்களாக இந்த ஆண்டினுடைய நாட்கள் கடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இந்த வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் உலகம் முழுமையாக மீண்டு வருவதற்கு முன்பாகவே இப்பொழுது என்ன ஒரு பீதியை கிளப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், இங்கிலாந்திலே புதிதாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய இன்னொரு அம்சமாக வேறொரு புதிய வைரஸ் உருவெடுத்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் கொரோனாவை விட கொடியதாக இருக்கும் என்ற அச்சுறுத்தல் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய விமானங்கள் எல்லாம் எல்லா நாடுகளும் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் சர்வதேச விமான போக்குவரத்தை மீண்டும் முடக்கி இருக்கிறது. எந்த நாட்டினுடைய விமானமும் எங்களுடைய நாட்டிற்குள் வரக்கூடாது, எங்களுடைய நாட்டிலிருந்து நாங்கள் எங்கேயும் விமான போக்குவரத்து வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பல்வேறு நாடுகள் மீண்டும் தங்களுடைய எல்லைகளை மூடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆபத்தான சூழலை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய நிலையை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழகம் இப்பொழுதுதான் ஓரளவிற்கு இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிற சூழலில் இன்னும் பள்ளிக்கூடங்கள் கூட திறக்கப்படவில்லை. இப்பொழுது மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் என்ன விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், இன்னும் மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற சில மாநிலங்களிலே இரவு நேர ஊரடங்கு மீண்டும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் தமிழகத்திலும் தொடருமோ என்ற அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நிலையை நாம் பார்க்கிறோம். கடந்த இன்னும் 1-2 நாட்களிலே நடைபெறவிருக்கிற ஆலோசனை கூட்டத்திலே என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அதை கவனித்துத்தான் இந்த நிலை மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இந்த கொரோனா வைரஸில் இருந்து மீண்டு வருவதற்கு முன்பாகவே மீண்டும் இப்படி ஒரு அச்சுறுத்தலை சந்திக்க வேண்டிய நிலையை உலகம் சந்திக்குமையானால் இந்த உலகம் எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறது என்ற கவலை எல்லோருக்குமே இருக்கிற சாமானியர்கள் முதல் கொண்டு மேற்தட்டிலே உள்ளவர்கள் வரை அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையையும் இந்த நிலை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது. 10,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒருவனுக்கு அதிலே பிரச்சனை என்று சொன்னால் 10 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவருக்கு 10 லட்சத்திலே பிரச்சனை. கோடிகளில் முதலீடு செய்து தொழில் நடத்தக்கூடியவனுக்கு கோடிகளை வைத்து பிரச்சனை. இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையையும் புரட்டி போட்டிருக்கின்ற இந்த நிலை 21ஆம் ஆண்டிலாவது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுமா என்ற ஏக்கத்தோடு உலகம் இருந்து கொண்டிருக்கிற போது இப்பொழுது புதிய அச்சுறுத்தல் இன்று உலகின் மீது திணிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பள்ளியிலே கூட அடிக்கடி சொல்லக்கூடிய செய்திதான், மாஸ்க் அணிந்து கொண்டு வாருங்கள். இன்னும் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படவில்லை, சட்டப்படி இன்னும் அமலில் தான் இருக்கிறது. அரசாங்கம் வழிபாட்டுத்தலங்களுக்கென்று சில விதிமுறைகளை நியமித்து அந்த வழிபாட்டுத்தலங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் திறப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? சில நிபந்தனைகளின் அடிப்படையில். சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும், கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும், கைகளை கழுவிக் கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற போது மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளிட்ட பல நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில்தான் பள்ளிவாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது யாரும் பின்பற்றுவதில்லை, எந்த இடத்திலேயுமே பின்பற்றுவதில்லை. போக்குவரத்து மிகு நெரிசல்கள் நிறைந்த பகுதிகளிலேயும் சரி, வழிபாட்டு தலங்கள் எந்த பகுதிகளிலேயும் பின்பற்றப்படுவதில்லை. அது உண்மையா பொய்யா, இந்த மாஸ்க் அணிந்ததினால் அதை தடுக்க முடியுமா முடியாதா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரசாங்கம் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதை முடிந்த அளவிற்கு நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், கொரோனாவினுடைய அந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாகவே இன்னொரு அச்சுறுத்தல் விடப்படுகிறது. புதிய வகை வைரஸ் அடுத்து நம்மை தாக்கவிருக்கிறது. அதனுடைய பாதிப்பு இதைவிட வீரியமிக்கதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதின் அடிப்படையிலே நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தனிநபரும் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற. பள்ளியிலே கூட சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும் என்ற இருந்தாலும் கூட இட நெருக்கடியின் காரணமாக சற்று நெருக்கமாக இருந்து கொள்ளலாம் என்று நாம் அனுமதித்திருக்கிறோம். அதிலேயும் கூட வாய்களிலே அடையாளம் இடப்பட்டிருந்த டேப்புகள் ஒட்டப்பட்டு யாராவது வெளியிலிருந்து வந்தவர்கள் பார்த்தார்களே ஆனால் அந்த முறை இங்கு பின்பற்றப்படுகிறது என்று காட்டுவதற்காக டேப்புகள் ஒட்டப்பட்டு அடையாளமிடப்பட்டிருந்தது. அதை சில புரட்சியாளர்கள் 1-2 நாட்களுக்கு முன்னால் பார்த்தால் லுகர் தொழுகைக்கு பிறகு அசருக்கு மத்தியில் உள்ள அந்த நேரத்திலே
அந்த டேப்புகளை எல்லாம் உரித்து எடுத்திருக்கிறார்கள். எனவே மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக இவர்கள் தான் இன்னமும் அக்கறை உள்ளவர்கள் போன்றோம். தொழுகையிலே இருக்கிற போது இடைவெளியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அது இஸ்லாத்திற்கு முரணானது என்று சொல்லிக்கொண்டு எந்த நிர்பந்தத்தில் எந்த சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த டேப்புகளை, ஒட்டப்பட்டிருந்த டேப்புகளை லுகருக்கும் அசருக்கும் மத்தியிலான நேரத்தில் யாரோ வந்து கிழித்து சென்றிருக்கிறார்கள். இது எதற்காக ஒட்டப்பட்டிருக்கிறது? என்ன நிர்பந்தத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, என்ன நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது ஒட்டப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஏதோ புரட்சி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே அதை கிழித்து சென்றிருப்பதை பார்க்கிறோம். இதை நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் யாரையும் குறை சொல்லுவது நோக்கம் அல்ல. இன்னும் நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அரசாங்கம் என்னென்னவெல்லாமோ புதிய நிபந்தனைகளை இடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் இருக்கிற சமயத்திலே நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக மீண்டும் நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்துவிடுமோ, மீண்டும் நாம் கூடி தொழுவதில் ஏதாவது நெருக்கடிகள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தான் இது உணர்த்தப்படுகிறது. எனவே இது மாதிரியான விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நடைபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், ஒரு கொடூரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாக இன்னொரு அச்சுறுத்தல் ஒட்டுமொத்த உலகத்தின் மீது விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் கைவிரித்தாகிவிட்டது. அரசாங்கங்களை திணறிக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை இனிமேல் நாம் எப்படி கையாளப் போகிறோம் என்று திணறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதை ஏற்படுத்திய படைத்த இறைவனால் மட்டும்தான் இதிலிருந்து உலகத்தை மீட்டுக் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலைகளும் முஸ்லிம்களுடைய நிலையை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிற. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவா, இந்த கொடூரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து விடு. இந்த கொடூரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு முன்பாகவே இன்னும் ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றிவிடு என்று நாம் இறைவனிடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இலங்கையிலே பாருங்கள், கொரோனாவினுடைய தாண்டவம் இன்னும் அந்த நாட்டிலே விட்டபாடில்லை. ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற. நாம் சில வாரங்களுக்கு முன்பு கூட அதை விரிவாக பேசியிருந்தோம். இப்பொழுதும் கூட அந்த நிலைதான் அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற. முஸ்லிம்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, அவர்களுடைய ஜனாசாக்கள் மண்ணில் புதைக்கப்படக்கூடாது, அது தீயிலே எரியூட்டப்பட வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே ஜனாசா தொழுகைகள் கூட நடத்துவதற்கு அவகாசம் அளிக்கப்படாமல் அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற. அந்த நாடை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மத உரிமை அப்பட்டமாக மீறப்படுகிறது, திட்டமிட்டு எங்களை குறிவைத்து இந்த மாதிரி செய்யப்படுகிறது என்று அங்குள்ள முஸ்லிம்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியதற்கு பின்பும் கூட நீதிமன்றமும் கைவிரித்து விட்டது. என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், கொரோனாவினுடைய பாதிப்பினால் இறக்கப்பட்ட ஜனாசாக்கள் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற வைரஸ்களின் மூலமாக நிலத்தடி நீர் மாசுபட்டு விடுகிறது, அதிலேயும் அந்த வைரஸ் பரவுகிறது என்று ஒரு தவறான கருத்தை முன்வைத்து இந்த மாதிரியான செயல் செய்யப்படுகிறது. ஆனால் உலக சுகாதார அமைப்பு அப்படி சொல்லவில்லை. மருத்துவர்கள் அந்த மாதிரியாக எதுவுமே சொல்லவில்லை. இவர்களாக ஒரு கற்பனையாக ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு அந்த காரணத்தின் அடிப்படையிலே மண்ணில் புதைத்தால் நிலத்தடி நீர் மாசுபடும், வைரஸ் நீரிலேயும் கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நீதிமன்றங்கள் கூட அதை கைவிரித்து விட்டது. உலகத்தில் எந்த நாட்டிலேயும் பின்பற்றப்படாத ஒரு நடைமுறை இன்று அங்கு பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது முஸ்லிம் அமைப்புகள் எல்லாம் நீதிமன்றத்திலே என்ன மனு போட்டிருக்கிறார்கள் என்றால், கொரோனா வைரஸ் தாக்கத்தின் மூலமாக இறந்தவருடைய ஜனாசாவை மண்ணிலே அடக்கம் செய்வதன் மூலமாக நிலத்தடி நீரிலேயும் அந்த வைரஸ் பரவுகிறது என்று சொன்னால், அந்த வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு மனிதன் மலஜலம் கழிக்கிறான், அவனுடைய கழிவு வெளியாகிறது, அதுவும் மண்ணிலே தான் கலக்கிறது. அப்படி கலப்பதின் மூலமாக மண்ணினுடைய மாசு ஏற்படுகிறது,
நீலத்தடி நீரினுடைய மாசு ஏற்படுகிறது, அதிலேயும் வைரஸ் பரவுகிறது. எனவே இதிலிருந்து விடுதலை அளிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள். அவர்கள் கழிவுகளை மண்ணில் கொட்டக்கூடாது. கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலே இருக்கின்ற நோயாளிகள் கழிவுகள் வெளியாக்கப்படுகிற போது அது மண்ணிலே கலக்கக்கூடாது, இதற்கு நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தை முஸ்லிம் அமைப்புகள் நாடி இருக்கிறது. நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. வேறு விஷயம். இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக ஆகி பல நாடுகள் நெருக்கடி கொடுத்ததற்கு பிறகும் இலங்கை அரசாங்கம் இது விஷயத்திலே கொஞ்சம் கூட கவனம் எடுக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் சொல்ல வருகிற முக்கியமான தகவல் இதுதான். இந்த பிரச்சனையில் இருந்தே இன்னும் மீண்டு வருவதற்கு முன்பாக இதைவிட ஒரு கொடிய கூர தாண்டவம் இந்த உலகத்தை சந்திக்குமையானால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், அதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகிறோம் என்பதை நினைக்கின்ற போது ரொம்பவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் படைத்த இறைவனிடம் கையேந்துவதை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை அவர்கள் அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்பவருடைய பெயர் இஸ்லாமிய பார்வையிலே ஈசா என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இயேசுவை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்களோ அதைவிட மிக தெளிவாக மிக சரியாக மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். திருக்குரானிலே அவர்களை பற்றி புகழ்ந்த அளவிற்கு வேறு எதிலையும் சொல்லப்படவில்லை என்ற அளவிற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மொத்த விவரத்தையும் திருக்குரான் பதிவு செய்து காட்டுகிறது. ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தை பார்த்தால் திருக்குரானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா இம்ரானுடைய குடும்பம் என்ற பெயரிலே அமையப்பட்டிருக்கிற அந்த அத்தியாயம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய குடும்ப பின்னணி வரை அத்தனையையும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டுகின்ற போது அவர்களுடைய பிறப்பும் சரி, அவர்கள் இறைவனின்பால் உயர்த்தப்பட்ட அந்த நிகழ்வும் சரி, கியாமத்துடைய சமீபத்திலே மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்ற செய்தியும் சரி, மொத்தமும் இந்த உலகத்தினுடைய அதிசயமிக்க தகவல்களாக திருக்குரான் பதிவு செய்து காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிசயமிக்க வரலாற்றிற்கு சொந்தக்காரரான ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை வர்ணிக்கின்ற திருக்குரான் அந்த அதிசயம் நடைபெறுவதற்கு எது காரணமாக இருந்ததென்றால் ஒரு பெண்மணியினுடைய பிரார்த்தனை தான் இவ்வளவு பெரிய அதிசயத்திற்கு காரணமாக இருந்தது என்று திருக்குரான் அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். மரியம் அம்மையாருடைய மகனாக பிறந்த ஈசாவினுடைய பிறப்பை பற்றி திருக்குரான் பேசுகிற போது இம்ரான் என்பவர் யார் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் வழி பாட்டனார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியினுடைய தாயார். அந்த மரியம் அம்மாவுடைய தந்தை தான் இம்ரான். இவரை சார்ந்துதான் அந்த குடும்பத்தினுடைய வரலாறு திருக்குரானிலே பேசப்படுகிறது. இந்த இம்ரான் என்பவருக்கும் அவருடைய மனைவி ஹன்னா அம்மையாருக்கும் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கின்ற போது வயோதிகத்தினுடைய விளிம்புக்கு வந்துவிட்ட நிலையில் அன்னை ஹவ்வா அம்மையார் அவர்கள், அன்னை ஹன்னா அம்மையார், ஹவ்வா அல்ல ஹன்னா அம்மையார் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். வயது கால திம்ராத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இம்ரானுடைய மனைவி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார், இறைவா என்னுடைய வயிற்றிலே வளருகிற இந்த குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். இது கருவுற்றதற்கு பிறகு செய்த பிரார்த்தனை என்று திருக்குரான் சொல்லுகிறார். ஆனால் கருவுறுவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்திருந்தார்கள். என்ன நேர்ச்சை செய்திருந்தார்கள் என்றால், இறைவா எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, வாரிசற்றவளாக என்னை மரணிக்க செய்து விடாதே, என்னுடைய வயிற்றிலே ஒரு வாரிசை நீ உருவாக்கு. அப்படி உருவாக்கினால் அந்த வாரிசை உனக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன். உன்னுடைய இறை இல்லமாகிய பைத்துல் முகத்தஸிற்கு சேவை செய்கின்ற குழந்தையாக அதை நான் அர்ப்பணம் செய்கிறேன். அதனால் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடு என்றவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதின் அடிப்படையில் தான் அவர்கள் கருவுறுகிறார்கள். கருவுற்றதற்கு பிறகு தன்னுடைய கர்ப்பத்தை உணர்ந்த நிலையிலேதான் மரியம் ஹன்னா அம்மையார் அவர்கள் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா என்னுடைய வயிற்றில் உள்ள இந்த குழந்தையை உனக்காக
உனக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். குழந்தையும் பெறப்படுகிறது. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு பார்த்தால் அவர்கள் எதிர்பார்த்தது ஆண் குழந்தையை, ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. ஏனென்றால் பைத்துல் முகத்தஸினுடைய சேவகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண் குழந்தையாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஆனால் பெற்றெடுக்கப்பட்டதோ பெண் குழந்தையாக இருந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் இறைவனிடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். இன்னி உகைதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். பெண் குழந்தையினுடைய நிலை என்பது ஆண் குழந்தையை போன்று கிடையாது. மஸ்ஜிதினுடைய சேவகத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றால் பெண் குழந்தைகளுக்கு பல நெருக்கடிகளும் சங்கடங்களும் இருக்கிறது. ஆனாலும் நீ குழந்தையை கொடுத்து விட்டாய். இந்த நேரத்தில் நான் ஒரு துஆ செய்கிறேன். இந்த குழந்தைக்கும் சரி, இந்த குழந்தையின் மூலமாக பெறவிருக்கிற அடுத்த கட்ட வாரிசுக்கும் சரி, ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த குழந்தையை நீ பாதுகாத்து விடு, இதனுடைய வாரிசையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்து விடு என்று அன்னை ஹன்னா அம்மையார் அவர்கள் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு இன்னி சம்மைத்துகா மரியம, இந்த குழந்தைக்கு மரியம் என்று நான் பெயர் சூட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை அப்படியே ஏற்றுக்கொண்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சரி, அவர்களுக்கு மகனாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சரி, ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லை என்ற முடிவுக்கு அல்லாஹ் தஆலா வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது நபிமார்களாக இருந்தாலும் வலிமார்களாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. அந்த தீண்டுதலின் காரணமாகத்தான் குழந்தைகள் பிறக்கின்ற போது அழுது கொண்டு பிறக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இல்லா மரியம வபனஹா. ஆனால் இந்த பொதுவான நியதி என்பது ரெண்டு பேருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. யார் என்றால், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அவர்களுக்கு மகனாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது இந்த உலகத்தில் கிடையாது. இந்த ரெண்டு பேரை தவிர்த்து மற்ற எல்லா குழந்தைகளும் அந்த நியதிக்கு உட்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள், ஒரு பெண்மணியினுடைய உளப்பூர்வமான அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வினுடைய பொதுவான நியதியையே மாற்றக்கூடிய அடிப்படையில் இருந்தது. அது மட்டுமல்லாது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மகனாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். ஒரு அதிசய பிறப்பாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய மரணம் என்பதும் ஒரு அதிசயமானதாக இருக்கிறது என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. நம்முடைய கொள்கைப்படி அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை. அவர்களை யாரும் கொலை செய்யவும் இல்லை, யாரும் சிலுவையில் அறையவும் இல்லை. திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லும், வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு, அவரை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. வமா கத்தலூஹு யகீரா, அவரை உறுதியாக யாரும் கொலை செய்யவில்லை. அவர் அல்லாஹ்வின் அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார், இறைவனுடைய பொறுப்பிலே இருக்கிறார். மீண்டும் அவர் வருவார் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. அது மற்றவர்களுடைய கோட்பாடு எப்படி இருக்கிறது, அது அவர்களுடைய மத நம்பிக்கை. நம்முடைய கோட்பாடு என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள். வருகின்ற போது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழைப்பாளராக இருப்பார்கள். நீதி மிக்க ஒரு நீதி அரசராக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் தஜ்ஜால் என்பவன் அழித்து ஒழிக்கப்படுவான். இந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்று இஸ்லாம் அறுதியிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாளுடைய சமீபத்திலே எப்படி வருவார்கள், எங்கே வருவார்கள் என்பது கூட தெளிவாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் நகரத்திலே அமையப்பட்டிருக்கிற மனாரத்துல் பைலா, வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் வந்து அவர்கள் இறங்குவார்கள். மலக்குமார்கள் புடைசூழ அவர்கள் வந்து இறங்குவார்கள் என்று சொன்ன நபி அவர்கள் மூலமாகத்தான் தஜ்ஜாலுக்கு முடிவு கட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பு மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ்வின் அளவில் உயர்த்தப்பட்டதும் சரி, மீண்டும்